Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மெயில் பண்ணி வாட்ஸ்அப்லலாம் வந்து கேக்குறீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு அப்படின்ட்டு. உண்மைதான், அந்த எனக்கு வந்து சர்ஜரிக்கு அப்புறமாவும் அந்த தலைவலி எல்லாம் இன்னுமே கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வரைக்கும் விட்டு தான் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம மெடிசன்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தால் இது சரியாகும். சரி, அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கேன். எனக்கு ஓவராக வந்து மொபைல் பார்க்க முடியலை, நிறைய வந்து ஒர்க் பண்ண முடியலை, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கனால தான் பெருசாக வந்து சேனலில் வீடியோஸ் எல்லாம் வரலை. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்துட்டுருக்கேன். சர்ஜரிக்கு அப்புறம் இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு சர்ஜரி முடிஞ்சு. இருந்ததுக்கும் ரொம்ப நல்லா இருக்கேன். மூச்சு திணறல் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது அது ஃபுல்லாக நின்றுடுச்சு. 2 மாதம் ஆகிடுச்சுங்க, காய்ச்சல் சளியே எனக்கு இல்லை. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பெயின் மட்டும் எனக்கு இன்னும் இருக்குது. அதாவது அந்த தலைவலி ஆல்ரெடி இருந்தது தான், சர்ஜரிக்கு அப்புறமாவும் அந்த தலைவலி இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறனால வெயிட்டு கண்ணா பின்னாடி போட்டுட்ருக்கு. ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணால் கூட வெயிட்டு குறையிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 4-5 நாள் டயட்டு ஃபாலோ பண்ணுறேன், வெயிட் குறையல அப்படிங்கிறப்போ நானே டயட்டை விட்டுறேன். ஒரு என்ன சொல்ல, நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் வந்து நிலைப்பாடு கரெக்டாக இருக்கணும். எப்போவாவது குறையும் அப்படிங்கிற உறுதியோடு நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, நான் சும்மா நானே பண்ணினா ஒரு 2-3 நாளுக்கு மேலே டயட்டு ஃபாலோ பண்ண முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலாம், நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, யூஸ்ஃபுல் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சாகவே இதை கொண்டு போகிறேன். 50 நாள் லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி டே 1 என்னென்ன எடுத்திருக்கேன், அப்புறம் டே 1 என்னென்ன சாப்பிட்ருக்கேன், என்னோடய வெயிட் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். வெயிட் நல்லாவே போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ஜரிக்கு முன்னாடி குறைச்ச வெயிட்டெல்லாம் இப்போ மறுபடியும் போட்டதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மறுபடியும் டயட்டுக்குள்ளே வந்திருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது. சர்ஜரி என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நிறைய முறை சொல்லிட்டேன். தெரியாதவங்க லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரியும். சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் இன்னும் மெடிசன்ஸ் எடுக்கலை அப்படின்னா தயவுசெய்து இருக்க வேண்டாம், மெடிசன்ஸை கன்டினியூ பண்ணுங்கள். அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் உண்மையான வழியும் கூட. அதுதான் கரெக்டாக உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டயட் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி டே 1 எனக்கு ரொம்ப குறிப்பாக எனக்கு இந்த டயட்டில் பண்ண முடியாத சில விஷயங்கள்னா எக்ஸசைஸ், ஹெவியான எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியாது, தலைவலி இருக்கிறதுனால. ரொம்ப என்ன சொல்ல, கொஞ்சம் ஹெவியான எக்ஸசைஸ், படுத்து சில எக்ஸசைஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பயங்கரமாக தலைவலிக்குது எனக்கு. படுத்து பண்ணுறப்போ அந்த எந்தெந்த இடத்துலேருந்து எனக்கு இது சதை ரிமூவ் பண்ணாங்களோ அந்த இடம்லாம் பயங்கர வலி, என்னால் தாங்கவே முடியலை. நான் உடனே இந்த எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிட்டேன், பயமாகிடுச்சு. அதனால் சின்னதாக சில எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸில் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை தவிர்த்து வந்து டயட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். டயட்டுமே எடுத்தோடனே இப்போ ஒரு டயட்டுக்குள்ளே வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா நம்ம வர்றது. அப்போ என்ன பண்ணணுன்னா, டயட்டை கொஞ்சமாக டயட்டுக்குள்ளே வரலாம். நமக்கு 50 நாள் டைம் இருக்குது. 50 நாளுக்குள்ளே டயட்டை எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன், எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத தான் நமக்கு பார்க்கலாம். இன்றைக்கி டே 1 இருந்து என்ன பண்ண போகிறேன்னா, டே 1 இருந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸை ஃபுல்லாக தவிர்த்துக்கணும். அதுதான் டே 1க்கான ஒரு குறிக்கோளாக இருக்க போகுது. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குறிக்கோள் வச்சு ஒரு 4-5 நாள் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கூட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ கடையிலேருந்து நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு பல நானே சில விஷயங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றேன். அதில் வந்து வெயிட் லாஸ் குக்கீஸ் செஞ்சுருக்கேன். ரெசிபி வந்து அது என்னோடய ஓன் ரெசிபி, என்னோடய விஷயம். அது வந்து நான் சேனலுக்காக பண்ணது கிடையாது, நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூட வந்து எனக்காகவும் நான் இப்போ அதுலேருந்து எடுத்துக்கிறேன். அதோட ரிசல்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணுறேன். அதோட ரெசிபி அதனால் என்னால் ஷேர் பண்ண முடியாது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேறு, இது வேறு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெசிபி ஷேர் பண்ண முடியாது. மற்றபடி நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபி வந்து நான் சாப்பிட்ற அந்த குக்கீஸோட ரெசிபி மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி டயட்டில் என்னென்ன ரெசிபிஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக நான் வழக்கம் போல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் என்ன இருக்குது, இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துட்டு என்னோடய டயட்டில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.
சர்ஜரிக்கு முன்னாடி 75 கிலோவில் இருந்தேன். சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட் வந்து 82.200 இருக்கேன். ஒரு 7 கிலோவுக்கு மேலே வெயிட்டு போட்டுருச்சு. வெயிட்டு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் வெயிட் குறையலை. மற்றபடி நம்ம நார்மலாக குறைக்கிற மாதிரி குறையலை. பார்க்கலாம் டயட்டில் எப்படி குறைக்க முடியுது அப்படின்ட்டு. காலையில் எழும்பணுன்னா வெறும் வயதில் தண்ணி எடுத்துக்கிறேன். அது டெய்லி எடுத்துக்கிறதா. இந்த தண்ணி கூட நாளையிலேருந்து சின்னதாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வெறும் பச்சை தண்ணியில் சுடு தண்ணி தான், பச்சை தண்ணியை வந்து காய்ச்சி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் போடலை. நான் அடுத்து வந்து ஒரு 2 குக்கீஸ் சாப்பிட்ருந்தேன். காலையில் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா டீ கூட என்னோடய வெயிட் லாஸ் குக்கீஸ் 2 எடுத்திருந்தேன். நம்ம டயட்டை ஃபுல்லாக நிறுத்தி அது இது சாப்பிட்டு பழக்கப்பட்டனால ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் எடுத்துருக்கேன். இது பெருசாக இனிப்பு இருக்காது, இனிப்பு ரொம்ப கம்மியாக போட்டு நான் எனக்காக எடுத்திருக்கேன். அதில் 2 குக்கீஸ் எடுத்து ஒரு கப்பு டீயும் காலையில் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 50 ml பால், மிச்சம் எல்லாம் தண்ணி சேர்த்து தான் இந்த டீ போட்டு எடுத்திருக்கேன். அதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் காலை உணவுக்காக பார்த்திங்கன்னா பாசி பயறு வேக வச்சதும் ஒரு முட்டை வேக வச்சதும் கொஞ்சம் கூட்டு எடுத்திருந்தேன். முட்டை தனியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கூட்டு எடுத்திருந்தேன். ரீசெண்ட் டேஸாக நான் எடுத்துகிட்டு இருக்க ஒரு முக்கியமான பொரியல் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை பற்றின வீடியோ கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருந்து அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு கடுகு கறிவேப்பை போட்டு அதை ஃபஸ்ட்டு தாளிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் அப்புறம் பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்து அதில் போட்டுக்கிறேன். போட்டு வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து உப்பு போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கோங்க, கடைசியாக உப்பு போட்டால் போதும். வெண்டைக்காய் வந்து கிறிஸ்பியாக வரலை அப்படிங்கிறவங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண பாருங்கள். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. மேலே வந்து மூடி போடாதீங்க, ஓப்பனில் வச்சு வதக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஃபஸ்ட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் லாஸ்ட்டாகவும் போடலாம். இதை வந்து பக்கத்துலேயே நின்று கை எடுக்காமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எந்த டயட்டாக இருந்தாலும் காய் கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்ணும். அதுவும் இந்த வெண்டைக்காயெல்லாம் நிறைய பேர் சாப்பிடாத ஒரு காய். இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, நமக்குமே அது சாப்பிட்றதுக்கு சலிக்கவே செய்யாது, நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக வதக்கிட்டேன். இது பாருங்கள், இது வந்து நல்ல கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். நான் வந்து காரம் தேவைப்படுறதுனால மல்லித்தூள் போட வேண்டாம், மஞ்சள் தூள் கூட நான் போடலை. நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து மறுபடியும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இதிலே நீங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கீங்கன்னா எதுவுமே போட வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். பார்த்தா தெரியும் கிளிகிழப்பாகவே இல்லை, அவ்வளோதான். இப்போ இது வந்து இதில் நம்ம அடுத்ததாக வந்து 2 முட்டை வறுக்க போகிறேன்னா அதுக்காக அதே கடாயில் வந்து அதே எண்ணெய் போதும், நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். நம்ம வதக்குன அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதிலே வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை வந்து ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். டெய்லி ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ நான் என்ன செஞ்சு சாப்பிட்றேன்னு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. அப்புறமா ஒரு 50 ml தயிர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். 50 ml சேர்த்துக்கணும்னு இல்லை, வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு தயிர். வெண்டைக்காய் வதக்கினதுக்கப்புறமா நல்லா ஆறிடுச்சு, அதுக்கப்புறமா தான் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு காரம் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதுக்கிடையில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. அடுத்ததாக வந்து ஈவினிங் ஆகிறப்போ ஒரு சின்ன கப்பு டீ எடுத்திருக்கேன், இனிப்பு இல்லாமல். டீ கூட அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். டின்னருக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 வேக வச்ச முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஷாலோ ஃப்ரை பண்ணது, கொஞ்சம் பொரியல். இதுதான் டின்னருக்கு எடுத்திருக்கேன். டெய்லி இப்படி எடுப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி முதல் நாள் பசி பெருசாக இல்லை, அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் பண்ணலை. கொஞ்சம் ஆர்டரெல்லாம் இருந்துச்சு, கேக் ஆர்டரெல்லாம், அதனால் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலை. நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் சூப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணுவோம். நாளைக்கு தான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.